ஹலோ வணக்கம். இப்போ நான் எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார் வைக்க போகிறேன். காய்னா பாருங்கள், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, தக்காளி, கேரட், அவரைக்காய், மாங்காய், சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பாரும் சேம்பங்கிழங்கு வறுவலும் பண்ண போகிறேன். சேம்பங்கிழங்கு வறுவல் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல சாம்பார் எப்படி கூட்டுறேன் பார்த்துக்கோங்க. முதல்ல அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஃப்ளேம் கூட்டி வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் கடலெண்ணெய், கொஞ்சம் செக்கு கடலெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடு ஏறட்டும். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் குக்கரில் நல்ல பருப்பு, மஞ்சள் பொடி, சீரகம், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு பருப்பு வேக வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இந்த சாம்பாருக்கு தேவையான பொருள். ஒரு 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி, அவ்வளோதான். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ கடுகு வெந்தயத்தையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். கடுகு வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அவரைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு தோல் சீவலை அப்படியே போட்டுருக்குறேன், நல்லாயிருக்கும், டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் மாங்காய், முருங்கைக்காய், அவ்வளோதான். தேவையான பொருட்களை போட்டு வதக்கியாச்சு. வதக்கி விடுறோம். காய் நல்லா வதங்கட்டும். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்புலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் உப்பு புளி உரம் பார்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. அடுத்து 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி, அவ்வளோதான். இதை சேர்த்து லைட்டாக 2 கிளறிட்டு நம்ம என்ன செய்யலாம், கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் சேர்த்துக்கலாம். மாங்காய், தக்காளி, புளி எல்லாமே சேர்ந்து எல்லா காயும் போட்டு சாம்பார் சேம்பங்கிழங்கு வறுவல், அவ்வளோதான். புளி கூட்டியாச்சு, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிட்டோம்னா காய் வேக ரெடியாக இருக்கும், சரியாக இருக்கும். அவ்வளோ. இனி சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக வைக்கலான்ட்டு தான் கொஞ்சம் பருப்பை கொஞ்சம் கம்மியாக போட்டு வேக வச்சுருக்குறோம், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா காய் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். காய் வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் காய் வெந்துட்டுருக்கு. இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சம் ஆயில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு சேம்பங்கிழங்க கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும், அந்த கிழங்க ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துட்டு அதில் சீரகப்பொடி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, உப்பு பொடி சேர்த்து நல்லா என்ன செஞ்சுக்கலாம், இப்படி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 2 போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரை ஆகிட்டுருக்குது. இது இந்த சாம்பாருக்கும் இந்த சேம்பங்கிழங்குக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது இதையே சேனக்கிழங்குலையும் செய்யலாம். இதே தான், சேனக்கிழங்கையும் நல்லா சேனக்கிழங்க சும்மா பச்சையாகவே தொலியை சீவிட்டு வெள்ளையாக கட் பண்ணி எடுத்துட்டு அதில் இதே மாதிரி மிளகு பொடி, சீரகப்பொடி, மஞ்சள், உப்பு எல்லாமே சேர்த்து வரைவி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி கடாயில் எண்ணெய் ஊற்றி இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரை ஆகிட்டுருக்குது. எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், ஃப்ரை ஆகிட்டுருக்குது. இப்போ அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் வெள்ளைப்பூடையும் நச்சு போட்டோம்னா அந்த டேஸ்ட் ஸ்மெல்லு நல்லா நமக்கு சேம்பங்கிழங்கோட சேர்ந்து அந்த கிறிஸ்பியோட அந்த பூண்டும் அந்த கருவேப்பிலையும் சேர்ந்து வாசமாக இருக்கும். பாருங்கள், டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. இனி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். பாருங்கள், சாம்பார் காய் நல்லா 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிற பருப்பை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அது கூட
சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் சாம்பார் பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாகவே தான் வைக்கணும்னு நினச்சேன், சாம்பார் நல்லா தண்ணியாக வந்துடுச்சு. இன்னும் இந்த பச்சை வாடையெல்லாம் போக விட்டு நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் தூவி நம்ம இன்னும் கொஞ்சம் குழம்பு வற்ற விட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் தூவிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் திருவி வச்ச தேங்காய் அதையும் லைட்டாக என்ன செய்யலாம், மேலே தூவிக்கலாம். தூவிட்டு கொஞ்சம் ஒரு கொதி, அவ்வளோதான். கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்து சாம்பார் கொஞ்சம் இன்னும் ஒரு கொதி வந்துருச்சுன்னா, தக்காளிலாம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு கொதி வரவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம இறக்கிக்கலாம் சாம்பாரை. பாருங்கள், சேம்பங்கிழங்கு ஃப்ரைடு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நல்லா எல்லா காயும் போட்டு சாம்பார் எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கேரட்டு, பச்சை மிளகாய், அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் போட்டு சாம்பார், தேங்காய் பாருங்கள் அப்படி மேலே மிதந்துட்டுருக்கு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சேம்பங்கிழங்கு ஃப்ரைடு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சாம்பார் முடிஞ்சிச்சு. சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.